ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1927 பகுதி திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 10ஆம் பத்து 8ஆம் திருமொழியின் 8வது பாசுரம் இன்றைய அனுபவத்திற்கு. இந்த 8ஆம் திருமொழியும் திருமங்கை ஆழ்வார் கண்ணனுடைய குழந்தை பருவ லீலைகளிலே மிகவும் ஈடுபட்டு பாடியிருக்கக்கூடிய 6 திருமொழிகளில், இந்த 10ஆம் பத்தில் பாடியிருக்கக்கூடிய 6 திருமொழிகளில் இது 5வது திருமொழி. இந்த திருமொழியிலே கண்ணன் சொன்ன நேரத்திற்கு வரவில்லை. முதல் நாள் கூடி பிரிந்து போது ஒரு நேரம் சொன்னான், இந்நேரத்திற்கு வருவேன் என்று சொல்லி சென்றான். ஆனால் அந்நேரத்திற்கு வர இயலவில்லை அவனால். அவன் மற்றொரு பெண்ணுடன் கலந்து இருந்த காரணத்தினாலே இங்கே சொன்ன நேரத்திற்கு வரவில்லை. பின்பு காலந்தாழ்த்தி வந்தான். வரும்போது அந்த இளம் பெண், அந்த இடைச்சி மிகுந்த ஊடல் கொண்டு கோபத்துடன் அவளை கண்ணனை கேள்வி மேல் கேள்வியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். ஏன் சொன்ன நேரத்திற்கு வர வேண்டாமா என்றெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டாள். அப்போது கண்ணன் அவளை பார்த்து சொல்கிறான், சொல்லியபடி வர முடிகிறதா? சிறு காலதாமதத்தை நீ பொறுத்து கொள்ளக்கூடாதா? நான் தவறான துணிகர செயல்களுக்கு உடன்படுவேனா? எனக்கு உன்னை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள் என்று சில பணிவான சொற்களை அந்த இடைக்குல பெண் முன் பேசினான் கண்ணன். அந்த வார்த்தைகள் அவளுடைய ஊடலை சற்றே போக்கியமையால் இந்த பாடலில் கண்ணனுடைய செயலுக்கு நொந்து கொள்கிறாள். பாசுரத்தை பார்க்கலாமா? புக்கு ஆடு அரவம் பிடித்து ஆட்டும் புனிதீர். கண்ணனை அழைக்கிறாள். புக்கு ஆடு அரவம் பிடித்து ஆட்டும் புனிதீர், இக்காலங்கள் யாம் உமக்கு ஏதொன்றும் அல்லோம். இக்காலங்கள் யாம் உமக்கு ஏதொன்றும் அல்லோம். தக்கார் பலர் தேவிமார் சால உடையீர், எக்கே இது என் இது என் இது என்னோ. புக்கு ஆடு அரவம் பிடித்து ஆட்டும் புனிதீர், இக்காலங்கள் யாம் உமக்கு ஏதொன்றும் அல்லோம். தக்கார் பலர் தேவிமார் சால உடையீர், எக்கே இது என் இது என் இது என்னோ என்பது இன்றைய பாடல். புக்கு புக்கு புகுந்து என்று பொருள். எங்கே? பொய்கையிலே குதித்தான் அல்லவா? காளியன் நாகம் இருக்கக்கூடிய அந்த ஆடக்கூடிய ஆடும் அரவம், அந்த பாம்பு இருந்த அந்த பொய்கையிலே புகுந்தான், குதித்தான். அதைத்தான் புக்கு என்று சொல்ல. புக்கு ஆடு அரவம் பிடித்து ஆட்டும், அதனை அடக்கின புனிதமானவனே என்று அழைக்கிறாள் இந்த பெண். புக்கு ஆடு அரவம் பிடித்து ஆட்டும் புனிதீர், இக்காலங்கள் யாம் உமக்கு ஏதொன்றும் அல்லோம். இந்த காலத்திலே நாங்கள் எல்லாம் உமக்கு ஒரு பொருட்டல்ல, ஏதொன்றும் அல்லோம். தக்கார் பலர் தேவிமார் சால உடையீர். தக்க, என்னை விட தக்க தேவிமார்கள் பலரும் உனக்கு இருக்கிறார்கள், நிறைய இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறீர். எக்கே இது என் இது என் இது என்னோ. என்ன கஷ்டகாலம், இப்படி இருக்கும்போது நான் உன்மேல் காதல் கொண்டேனே என்று அவன் பாடுகிறாள். எக்கே இது என்ன கஷ்டகாலம், இது என் இது என் இது என்னோ என்று சொல்லுகிறாள். இனி அந்த பாடலுக்கான திரண்ட பொருளை பார்ப்போம், பின் விளக்கத்தை பார்க்கலாம். பொய்கையிலே குதித்து, இந்த நச்சு பொய்கையிலே குதித்து படமெடுத்து ஆடும் காளியன் என்னும் நாகத்தை பிடித்து அது வருந்தும்படியாக ஆட்டி வாட்டின புனிதமானவரே, பரிசுத்தரே, இப்போது நாங்கள் உமக்கு ஒரு பொருட்டாகவும் தோன்றவில்லை. உமக்கு தகுதியானவர்களாய் அளவற்றவர்களான தேவிமார்களை மிகவும் உடையவராயிருக்கின்றீர். எம்மிடம் வந்து நீர் பேசுவது உமக்கு எவ்வளவு துன்பம். நீர் எங்கே, நாம் எங்கே, இது என்ன கஷ்டம், இது என் இது என் இது என்னோ என்று அந்த இடைக்குல பெண் கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். சுவாமின், உமக்கு ஒரு அஞ்சலி. உம் பக்கத்தில் வருவதற்கும் எனக்கு யோக்கியதை இல்லை. நீர் 5 தலை நாகத்தோடு எதிர்த்து போர் செய்ய வல்ல மிடுக்கை உடையவர். உம்முடைய மிடுக்குக்கு நாங்கள் இலக்காக கடவோமோ என்று ஆய்ச்சி சொன்னவுடன், அந்தோ நீ இப்படி ரோஷம் தோன்ற வார்த்தை சொல்லலாமா? எனக்கு உங்களை விட்டால் வேறு சிலர் உண்டோ என்று கண்ணபிரான் பரம வினயம் தோற்ற சொல்ல மிகவும் வினயமாக சொன்னான். அப்படி
உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கிறார்கள்? நீ இப்படி ரோசம் தோன்ற வார்த்தை சொல்லலாமா? வேறு யாரும் எனக்கு இல்லை என்பது போல உங்களை விட்டால் வேறு சிலர் உண்டோ என்று கண்ணன் சொன்னான். இந்த காலங்கள் யாம் உமக்கு ஏதொன்றும் அல்லோம். நீர் சொல்வது பழைய காலத்து வார்த்தை அல்லவா, பண்டை காலத்து வார்த்தை. நீர் இப்படி சொல்லுவதற்கு இப்போது என்ன பிரசக்தி இருக்கிறது? உமக்கு இப்பொழுது நாங்கள் ஒரு சாக்காக புலப்படுகிறோமா? இல்லையே. உமக்கு இப்பொழுது நாங்கள் ஒரு சாக்காக புலப்படுகிறோமோ என்று கேட்கிறான். நான் உன்னை விட்டு வேறு யாரையும் அறிவேனோ என்கிறான் கண்ணன். அதற்கு அவர்கள் சொல்கிறாள், தக்கார் பலர் தேவிமார் சால உடையீர் என்று சொல்கிறார். அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்திலே பிறந்த எங்களையோ நீர் கணிசித்திருப்பது? மண்ணு நரகம் தன்னை சூழ் போகி வளைத்தெறிந்து கன்னி மகளிர் தம்மை கவர்ந்த கடல் வண்ணர் அல்லீரோ நீர்? பல்லாயிரம் பெரும் தேவிமாரோடு பவ்வம் எரி துவரை எல்லாரும் சூழ சிங்காசனத்தை இருந்தானை கண்டாருளர் என்றும் 16,000 ஆயிரம் தேவிமார் பணிபுரிய சுவரை என்னும் அதில் நாயகராகி வீற்றிருந்த மணவாளர் என்று சொல்கிறபடியே நரகாசுரனை தொலைத்த போது அங்கு இருந்த 16,100 கன்னிகைகள் உமக்கு தகுதியான அழகுடையவர் இல்லையோ? அவர்கள் எல்லாம் மணந்து கொண்டுதானே இங்கு வந்தாய். அவர்கள் சூழத்தானே இந்த துவாரகையிலே நீ அரியாசனத்திலே இருக்கிறாய். வடமதுரைக்கு சென்று கண்ணன் எப்படி மீண்டும் இடைசேரிக்கு திரும்புவான்? வடமதுரைக்கு சென்ற பிறகுதான் அது நடந்தது. அது சென்ற பிறகு எப்படி இடைசேரிக்கு வந்தான் அவன்? நகரத்து பெண்களுடைய இனிய பேச்சுகள் ஆகிற அமுதத்தை செவியினால் பருகி கொண்டு அந்த இடத்திலேயே இருந்திடுவான் அல்லவா என்கின்றபடியே உம்முடைய ஆசைகளை நாங்கள் அறிய மாட்டோமா? எதற்கு போலியான அன்பை ஏறிட்டு கொண்டு இப்படி வந்து தடுமாறுகிறீர்? கடக்க நில்லும் என்கிறாள் அந்த ஆய்ச்சி. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். புக்கு ஆடு அரவம் பிடித்தாட்டும் புனிதீர், தவறிப்போய் பாம்பினை மிதிப்பதுண்டு. அப்படி இல்லாமல் பாம்பின் மேல் பாய்ந்து துணிச்சலான செயல்களை அல்லவா நீர் செய்திருக்கிறீர். இடையர்களுக்கும் இடைச்சியர்களுக்கும் பாதுகாவல் ஏற்பட வேண்டும் என்றல்லவா நீர் தன்னலம் கருதாத தூய உள்ளத்தோடு செயல்படுகிறீர். புக்கு ஆடு அரவம் பிடித்தாட்டும் புனிதீர். இக்காலங்கள் யாம் உமக்கு ஏதொன்றும் அல்லோம். எனக்கு உன்னை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் என்றான் கண்ணன். அவ்வாறு பேசியதெல்லாம் பண்டை கால வார்த்தைகள். இப்போது நாங்கள் உனக்கு ஒரு பொருட்டல்ல என்கிறாள். தக்கார் பலர் தேவிமார் சால உடையீர். கண்ணன், நான் உன்னை அன்றி வேறு சிலரையும் அறிவேனோ என்று கேட்க, உமக்கு தக்கவராயிருப்போர் பலரும் இருக்கிறார்கள் அல்லவா? தேவிகள் ஏராளமாக இருக்கிறார்கள் அல்லவா? நீர் கைவிட்டு அவர்கள் பக்கமே இருப்பதனை மகிழ்ச்சியோடு போற்றுபவர்கள் அந்த தேவிமார்கள் அல்லரோ? எக்கே இது என்னோ? நீர் என்னிடம் வந்து அன்பில்லாமல் உரையாடுவது என்ன துன்பமோ? துடிச்சலான செயல்களை செய்யும் ஆற்றலுடைய நீர் இங்கு வந்தது ஏன்? எவ்வித குறைவற்ற நீர் குறையுடைய என்னிடம் வந்தது ஏன்? மேன்மையுடையவர் கீழ்மையுடைய என்னிடம் வருவது ஏற்ற செயலோ என்பதாக கேட்கிறாள் அந்த இடைக்குல பெண் கண்ணனிடம். நல்ல ஒரு அற்புதமான ஒரு பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வயிக்கலாம். புக்கு ஆடு அரவம் பிடித்தாட்டும் புனிதீர், இக்காலங்கள் யாம் உமக்கு ஏதொன்றும் அல்லோம். தக்கார் பலர் தேவிமார் சாலவுடையீர், எக்கே இது என்னோ என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, ராமாயண பெருக்கர், பரம காருணிகர், உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.